முடிச்சு விட்டாங்க போங்க நண்பர்களே, முடிச்சு விட்டாங்க போங்க. பிக் பாஸ் ஒரு தரமான சம்பவத்தை வீட்டுக்குள்ள பண்ணி விட்டாப்ல. பிக் பாஸ் தான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்கல்ல, டீலக்ஸ் ரூம்ல இருக்க நீங்க எல்லாருமே ரொம்ப பிரீமியமான ஆட்கள், உங்களுக்கு கிடைச்சிருக்க இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் ரொம்ப தெளிவா யூஸ் பண்ணிக்கோங்க, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கிடைச்சிருக்க இந்த பவர்ஸையுமே கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தாரு. பட் இந்த டீலக்ஸ் ரூம்ல உள்ளவங்க அதை காது கொடுத்து கேட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா அந்த வீட்டில் இருக்க பாதி பேர் வந்து எதுக்கு இந்த கேமுக்கு வந்திருக்கோன்னே தெரியாம தான் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்காங்க. அந்த வகையில் டீலக்ஸ் ரூம் காரங்க இன்னைக்கு ஒரு ரூல் பிரேக் பண்ணிட்டாங்க. என்ன ப்ரோ சொல்ற, டீலக்ஸ் ரூம் வந்து ரூல் பிரேக் பண்ணிட்டாங்களா? டீலக்ஸ் ரூம் மட்டும் இல்ல, மொத்த வீடுமே சேர்ந்து ஆக்சுவலா இன்னைக்கு ரூல் பிரேக் பண்ணிருக்காங்க. அதனால பிக் பாஸ் கடுப்பாயி வீட்டுக்குள்ள கேஸ் ஆஃப் பண்ணிட்டாரு. சரி ப்ரோ, கேஸ் ஆஃப் பண்ணா என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, அங்கதான் இன்னொரு ட்விஸ்ட் வச்சிருக்காப்ல. சோ பிக் பாஸ்க்கான 4வது ப்ரோமோ வந்திருக்கும், எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க. அந்த ப்ரோமோல பிக் பாஸ் என்ன சொல்றாருன்னா, 2 வீட்டுக்கும் சேர்த்து ஒரு ரூல் பிரேக் நடந்திருக்கு. அங்கேயும் ரூல் பிரேக் நடந்திருக்கு, இங்கேயும் ரூல் பிரேக் நடந்திருக்கு. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, டீலக்ஸ் ரூம்ல இருந்து ஒருத்தரை நார்மல் பிக் பாஸ் ஹவுஸ்க்கும், நார்மல் பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து டீலக்ஸ் ரூம்க்கும் மாத்த போறேன்னு சொல்லிட்டாப்ல. ஏன் கேட்டுக்கோங்க, இங்க ஒரு விஷயத்தை நல்லா தெளிவா கேட்டுக்கோங்க. டீலக்ஸ் ரூம் ரொம்ப பிரீமியம், அவங்களுக்கு நிறைய பவர் இருக்கு, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, அதை அவங்க ரொம்ப தெளிவா யூஸ் பண்ணி இருந்திருக்கணும். பட் கோட்டையை விட்டுட்டாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா, அங்கேயும் மிஸ்டேக் நடந்திருக்கு. அந்த மிஸ்டேக்கை கருவா வச்சு தான் இந்த ஒரு ஸ்டெப்பை பிக் பாஸ் எடுத்துட்டாரு. அது என்ன மிஸ்டேக், யார் யார் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு, எல்லா விஷயங்களையும் பார்த்துடலாம். பிக் பாஸ் இப்பதான் லைவ்ல சொன்னாரு, எல்லாரையும் மொத்தமா அமைதியாக்கி பிக் பாஸ் ஒரு மிரட்டிட்டாப்ல. நான் அந்த வீட்டுக்குள்ள தண்ணி எதுக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன், அதாவது தண்ணியை வந்து நான் சும்மா கொடுக்காம ஒரு டேங்க்ல அடைச்சு வச்சிருக்கேன், அதுக்கான காரணம் என்ன, அந்த டேங்க்ல நீங்க பிடிச்சு தான் யூஸ் பண்ணணும், அது ஒரு டாஸ்கா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் அந்த டேங்க்ல தண்ணி அடைச்சு வச்சிருக்கேன். ஓகேவா, அப்பப்போ உங்களுக்கு தண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். பட் இருந்தாலும் இந்த குடிநீர் அப்படிங்கிறது தட்டுப்பாடு ஆயிடக்கூடாது. ஏன்னா குடிக்கிற தண்ணி இல்லாம கஷ்டம். இப்போ சாப்பாடு செய்ய கொஞ்சம் லேட் ஆனா கூட பரவாயில்ல, இல்ல கை கால் கழுவ மூஞ்சி கழுவ கொஞ்சம் லேட் ஆனா கூட பரவாயில்ல, ஆனா குடிக்கிற தண்ணி அப்படிங்கிறது முக்கியம். அதனால பிக் பாஸ் என்ன பண்ணாரா, தண்ணி அப்படிங்கறத ஈஸியா கொடுத்துட்டாரு. பட் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, மத்தியானம் போல நினைக்கிறேன், மத்தியானம் போல சமையலுக்கு குடிக்கிற தண்ணியை யூஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா சமையலுக்கு அந்த டேங்க் தண்ணியை தான் யூஸ் பண்ணணும், அதுவுமே ஆரோ வாட்டர் தான். ஓகேவா, அதெல்லாம் ரொம்ப பியூர் வாட்டர் தான், அதை தான் இவங்க சமையலுக்கு யூஸ் பண்ணணும். அதை பிக் பாஸ் ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, குடிக்கிற தண்ணியை யூஸ் பண்ணியிருக்காங்க. யாரு, கனி அக்கா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதான் பிக் பாஸ் சொல்றாங்க, என்ன கனி குடிக்கிற தண்ணி சரி ஓகே பாவம்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்கும் கொடுத்தா நீங்க அதை சமையலுக்கு யூஸ் பண்றீங்க, ஒரு தடவை யூஸ் பண்ணா பரவாயில்ல, எவ்வளவு தடவை யூஸ் பண்ணுவீங்க, அப்போ அது ரூல் பிரேக் தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பேச்சா போடுறாப்ல நம்ம பிக் பாஸ். அப்படி போட்டுட்டு இருக்கும்போது நம்ம பிரீமியம் ரூமுக்கு வராங்க, அதாவது டீலக்ஸ் ஹவுஸ்க்கு வராங்க. பிரீமியம் ரூமை சேர்ந்தவர்களே, உங்களுக்கு வர்ற சாப்பாடு எல்லாமே உங்களுக்கு தானே, அதை நீங்க மட்டும் தானே சாப்பிடணும். அதை நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன்ல, அதுக்கு தான் நீங்க பிரீமியம் ரூம்ல இருக்கீங்க, அல்டிமேட்டா உங்களுக்கு ஃபுட் கிடைக்குது. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி அந்த சாப்பாடு அங்க கொடுக்கலாம் அப்படிங்கிற கொஸ்டின் வைக்கிறாரு. அங்க அதுக்கப்புறம் தான் டிஸ்கஷன் போகுது, என்னடா சாப்பாடு அப்படின்னு பார்த்தா மத்தியானம் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா சிக்கன் கேட்டிருந்திருக்காங்க, சமைக்கிறதுக்கு சிக்கனோ ஏதோ கேட்டிருந்திருக்காங்க, சிக்கனும் ஈரலும் வந்திருக்கும் நினைக்கிறேன், அதை தான் சமைச்சிருக்காங்க. ஓகேவா, அதை தான் டீலக்ஸ் ரூமுக்கு வந்து பிக் பாஸ் ஹவுஸ்காரங்க சமைச்சிருக்காங்க. பட் இங்க என்ன ஆயிடுச்சுன்னா, சமைச்சு எல்லாம் வச்சுட்டாங்க. ஆனா இங்க இன்னொரு ரூலும் இருக்குல்ல, என்னதான் சமைச்சு வச்சாலும் டீலக்ஸ் ரூம்காரங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பிக் பாஸ் ஹவுஸை சேர்ந்தவங்க சாப்பிடணும். பட் இங்க ஃபர்ஸ்ட் அந்த ரூலே பிரேக் ஆயிட்டு. ஏன்னா இங்க மழை பெஞ்சிச்சு, இவங்க எல்லாம் ஸ்விம்மிங் பூல்ல விழுந்து பயங்கரமா குளிச்சு, நம்ம வாட்டர் மெலன் வேற ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு இருந்தாரு, அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பேசலாம். ஸோ அப்படி குளிச்சிட்டு இருந்தனால ஒரு சில பேர் வரல, இங்க ஒரு சில பேருக்கு பசிக்க ஆரம்பிச்சனால இவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுவே ஒரு ரூல் பிரேக் தான். ஏன்னா அவங்க சாப்பிடாம இவங்க சாப்பிடக்கூடாது, பட் இவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம டீலக்ஸ் ரூம்காரங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிடும் போதாச்சும் அவங்க ஃபுட் அவங்கவுங்க சாப்பிட வேண்டியதானே. என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க சிக்கனை பிக் பாஸ் ஹவுஸ்காரங்களுக்கு ஊட்டி விட ஆரம்பிச்சாச்சு. பெருந்தன்மையான மனசு இல்ல, இதை தானே பிக் பாஸ் குத்தி காமிச்சாரு. நீங்க பிரீமியமா நடந்துக்கோங்க, உங்ககிட்ட பவர் இருக்கு, பவரை யூஸ் பண்ணுங்க அப்படிங்கறத குத்தி ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொன்னாரு. பட் காதுல விழலையே. சோ சிக்கனை வந்து எல்லாருக்கும் கொடுத்தாச்சு, அவளே சாப்பிடே அப்படின்னு மாதிரி கொடுத்தாச்சு. இதுல பிரவீன்ராஜ் அவர்கள், நான் தான் சமைச்சேன் பிக் பாஸ், சாப்பிட்டு பாக்குறீங்களா அப்படின்னு கேமராட்டெல்லாம் போய் கொண்டு காமிச்சிட்டு இருந்தாரு. அங்க பிக் பாஸ் டென்ஷன் ஆகி வீட்டுக்குள்ள கேஸை கட் பண்ணி, இப்படி உங்க இஷ்டத்துக்கு ரூல் பிரேக் பண்றீங்களே, அப்ப ரூல் போடுறது எதுக்கு, ஒரு ரூல் இருந்தா அதை ஃபாலோ பண்ணும்ல. இப்போ என்ன பார்த்தா சொம்ப மாதிரி தெரியுதான்னு சொல்லிட்டு அப்புறமா உங்ககிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு லைவ்ல மிரட்டி விட்டு போயிட்டாப்ல. ஸோ இது ப்ரோமோல வந்துட்டு. ஸோ டீலக்ஸ் ரூம்ல இருந்து ஒருத்தவங்க வந்து பிக் பாஸ் ஹவுஸ்க்கு போக போறாங்க, பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து ஒருத்தவங்க டீலக்ஸ் ரூமுக்கு வர போறாங்க. பட் டீலக்ஸ் ரூம்ல ஒரு பிரச்சனை போகுது. என்னன்னா, அந்த சாப்பாடு யார் ஊட்டினா, இப்போ அந்த பிரச்சனை தான் அங்கே வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு 4 பேரை குறி வச்சு ரம்யா அவர்கள் பேசுறாங்க, உங்க 4 பேரால தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. எனக்கு தெரிஞ்சு குளிக்க போன 4 பேரா இருந்தா, ஒருவேளை அந்த மலையில போய் குளிக்க போன ஆட்களா இருந்தா, ஏன்னா மலையில போய் குளிச்சனால தான் இவங்க வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பசிக்குன்னு சொல்லிட்டு. அந்த 4 பேரா இருந்தா கமாருதீன், பிரவீன் காந்தி, அரோரா, துஷோர், இந்த 4 பேர் தான் மலையில குளிச்சாங்க. ஏன்னா ரம்யா குளிக்கல, அப்புறம் சுபிக்ஷா குளிக்கல,
இன்னொருத்தர் யாரு, நம்ம வினோத், கானா வினோத், இவங்க 3 பேருமே மலையில குளிக்கல. ஓகேவா? சோ குளிக்க போனது ஒரு ரீசன் ஆயிருச்சுன்னா இந்த 4 பேர் தான். பட் அந்த இடத்துல ரம்யாவுமே 4 பேர் தான் பேசுறாங்க, நீங்க 4 பேர் தான் இதுக்கு பொறுப்புன்னு சொல்லிட்டு. பட் அந்த இடத்துல நம்ம பிரவீன் காந்தி பேக் அடிக்கிறார். இல்லங்க, நான்லாம் ஒத்துக்க முடியாது, நான்லாம் அந்த ரூமுக்கு போக முடியாது, ஏன்னா அந்த ரூமுக்கு போனா வேலை செய்ய வேண்டியிருக்கும்ல. அண்ணன் வந்திருக்கதே இந்த 4-5 நாள் அப்படியே அழகா உட்காந்து வாவ் பியூட்டிஃபுல் அப்படின்னு பார்த்துட்டு போறதுக்கு தான் வந்திருக்காரு. எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தாருன்னே தெரியல, சும்மாவே உட்காந்துருக்காரு. சரி ஓகே, அதை தள்ளி வச்சிடலாம். ஸோ இவர் இப்போ என்ன பண்றாருன்னா, நான் போக மாட்டேன், நான் ஆல்ரெடி நாமினேஷன் அப்போ உங்களுக்கு கேப் கொடுத்தேன். நாமினேஷன்லயுமே டீலக்ஸ் ரூம்காரங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குல்ல, டீலக்ஸ் ரூம்ல இருக்க பாதி பேர் தான் நாமினேஷன் போவாங்க, பாதி பேர் நாமினேஷன் ஃப்ரீல தான் இருப்பாங்க. அந்த வகையில் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 4 பேர் தான் நாமினேஷனுக்குள்ளே போனாங்க. ஓகேவா? நாமினேஷன் ப்ராசஸ்க்கே 4 பேர் தான் போனாங்க, 3 பேர் நாமினேஷன் ப்ராசஸ்க்கே வரல. அதுல பிரவீன் காந்தி என்ன பண்ணியிருந்தாருன்னா, நான் விட்டு கொடுக்குறேன், நான் வந்து நாமினேஷன் ப்ராசஸ்க்கு வரேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு மாதிரி விட்டு கொடுத்துட்டு வந்திருப்பார். அதை இங்க ஒரு பொருளா சொல்லி, அதை இந்த இடத்துல ஒரு இதா சொல்லி, நான் அப்போ விட்டு கொடுத்தேன்ல, இப்போ என்னால் விட்டு கொடுக்க முடியாது, நோ 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 நான் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பேக் அடிக்காரு. பட் எனக்கு தெரிஞ்ச அது ஒரு பிரச்சனை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கண்டிப்பாக சண்டை வரும் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல பிரவீன் காந்தி பேக் அடிக்கிறாங்க. மொத்தத்தில் ஏகப்பட்ட ரூல் பிரேக். பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் தண்ணி டேங்கில் தண்ணி அடைச்சி வச்சு இந்த தண்ணியில் தான் நீங்கள் குளிக்கணும் புழங்கணும்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன? அது ஒரு டாஸ்க். அப்படி இருக்கும்போது உங்கள் இஷ்டத்துக்கு ஸ்விம்மிங் பூலில் போய் உழுறது குளிக்கிறது வாங்குறதுன்னு பண்ணால் அப்போ பிக் பாஸ் எதுக்கு ரூல்ஸை போட்டு வைக்கணும்? ஒன்று இருக்கா? ரெண்டாவது, தண்ணி குடிக்கதை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆளுக்கு 1 பாட்டில் 2 பாட்டில் தான் கொடுத்தாங்க. கடைசியில் இப்போ தான் வீட்டுக்குள்ள வந்து நிறைய பாட்டில் அனுப்பி விட்டாங்க. ஸோ தண்ணியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குடிக்க மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த தண்ணியை தூக்கிட்டு போய் நீங்கள் சமையல் பண்ணீங்கன்னா பிக் பாஸ் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஸோ அங்கே ஒரு ரூல் பிரேக் நடந்திருக்கு. அடுத்ததா இவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த பிக் பாஸ் ஹவுஸ்காரங்க சாப்பிட்டுட்டாங்க, அங்கே ஒரு ரூல் பிரேக் நடந்திருக்கு. அடுத்ததா இவங்க அந்த டீலக்ஸ் ரூம்காரங்க அவங்களுக்கான ஃபுட்டை அங்கே ஊட்டி விட்டுட்டாங்க, அங்கே ஒரு ரூல் பிரேக் நடந்திருக்கு. மொத்தத்தில் 2வது நாளே இந்த வீட்டுக்குள்ளே பயங்கரமான ரூல் பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால தான் பிக் பாஸ் வந்து ஆள் மாத்துறாரு. எனக்கு தெரிஞ்சு நான் கவனிச்ச ஒருத்திக்கு யார் இந்த டீலக்ஸ் ரூம்ல இருந்து அங்கே மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, கானா வினோத் வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவர் தப்பிச்சு போயிடுவார் ப்ரோ, அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு தப்பிச்சு போயிடுவார். ஏன்னா இங்கே உட்காந்து இவனோட சண்டை போட்டு மல்லி கட்டுறதோட நம்ம அங்கே போய் உட்காந்துருவோம், ஏதாச்சும் வேலையை தான் செய்ய சொல்லணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு இவங்க தப்பிச்சு போக வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அரோரா அவர்களும் தப்பிச்சு போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அரோரா பயங்கரமாக யோசிக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு ரம்யாவாகட்டும் சுபிக்ஷாவாகட்டும் நம்ம பிரவீன் காந்தி ஆகட்டும் நம்ம கையில் பவர் இருக்கணும்னு சொல்லிட்டு யோசிங்க இருக்காங்க. ஆனால் அரோரா எனக்கு தெரிஞ்சு அங்கே போனால் திருப்பி இவங்களை வச்சு நம்ம செய்யலாம், எப்படி டீலக்ஸ் ரூம்காரங்களே நம்ம வச்சு செய்யலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி ஓகே, இங்கேருந்து அரோரா வராங்கன்னு வச்சுக்கலாமே, அங்கேருந்து யார் வருவா? ஏன்னா பிக் பாஸ் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து நான்லாம் போல நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ என்னோட கணிப்பு படி பார்த்தா வாட்டர்மெலன் ஸ்டார் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் வந்து சொகுசுக்கு ஆசைப்படுறாரு, பயங்கரமான சொகுசுக்கு ஆசைப்படுறாரு. ஸோ வாட்டர்மெலன் ஸ்டாரோ இல்லாட்டினா சபரியோ விக்கல்ஸ் விக்ரமோ பிரவீன் ராஜோ இந்த 4 பேர்லேருந்து யாரோ ஒருத்தர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெண்கள் எனக்கு தெரிஞ்சு வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி, நான் கவனிச்ச வருது. ஏன்னா அவங்க பொருட்கள்லாம் இங்கே அடிக்கிருப்பாங்க, திருப்பிலாம் தூக்கிட்டு போக மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு கம்மி. ஸோ இந்த 4 பேரில் யாரோ ஒருத்தர் அந்த வீட்டுக்கு மாற போகிறாங்க. இதுக்கப்புறம் தான் கேம் ஸ்டார்ட் ஆகும். சொன்னா டீலக்ஸ் ரூமில் இருக்கவங்க அங்கேயே தங்கிட போகிறது இல்லை, அது ஏர்ன் பண்ணலாம். அங்கே ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அந்த சம்பவத்தை வச்சு மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி முன்னாடியே சொல்லியிருந்தான். ஸோ இப்போவே சம்பவம் நடந்துச்சு. ஓகேவா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ பிக் பாஸ் வந்து ஒரு பவர் கொடுத்துருக்காரு, உங்களுக்கு இவ்வளோ ஃபுட்டு நாங்கள் ஃப்ரீயாக கொடுப்போம், இவ்வளோ ஃபுட்டை நீங்கள் ஜாலியாக சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கும்போது அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணணுமா இல்லையா? கரெக்டாக யூஸ் பண்ணல, அவங்களுக்கு இஷ்டமே நீங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு வாய்காட்டி கூட சாப்பிடல பார்த்தியா அப்படின்ற மாதிரி சாப்பிட்டா கூட அது கூட ஒரு கேமில் வந்துடும். ஆனால் அவங்களுக்கு கொடுத்து சாப்பிட்டீங்கன்னா அப்போ பிக் பாஸ்க்கான மதிப்பு அங்கே என்ன இருக்குது? இல்லை மதிப்பே நீங்கள் பிக் பாஸ் நீங்கள் மதிக்கலன்னு தானே அர்த்தம். அதனால தான் பிக் பாஸ் கோவப்பட்டு இந்த சம்பவத்தை பண்ணியிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த வீடியோ தண்ணி பழத்தை கொண்டு வரேன், நான் குளிச்சாரு, அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ உங்களுக்கு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, அடுத்த பார்க்கலாம்.